தயவு பண்ணி கேளுங்க, கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா, ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க. அவங்கள போய் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் கேளுங்க. எந்த விதத்தில் எந்த கார்ப்பரேட்டுக்கு கொடுத்துருக்கு நான் கேட்குறேன். ரெண்டாவது, இன்னைக்கு நாட்டில் ஒரு பாலிசி மூலமாக இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு வரணும், முதலீடு நம்ம நாட்டுக்கு வரணும்னு பண்ணிட்டு இருக்கையில் தமிழ்நாடு கூட தான் முதலீடு வருது. இங்கே வந்து கார்ப்பரேட் வைக்கிறாங்க பிஸ்னஸ். இவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு? அதனால தான் வருதா? நாடு முழுவதும் கொள்கை சரியாக இருந்துச்சுன்னா, நாடு முழுவதும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா, நாடு முழுவதும் டாக்ஸ் பாலிசி சாதகமாக இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் சாதகமாக இருந்துச்சுன்னா அந்தந்த பிஸ்னஸ் வளரும். இன்னைக்கு எம்எஸ்எம்இ வளருது, சிறு குறு தொழில் தமிழ்நாட்டில் வளருது. அவங்களுக்கு பண்ணலையா? கொள்கை ரீதியாக பண்ணலையா? அதனால இந்த மாதிரி அடித்தளமே இல்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்ல நான் உங்களை விண்ணப்பிச்சு கேட்டுக்கிறேன். ஆதாரம் கேளுங்க. எப்படிங்க சொல்றீங்க? அப்படி யாருக்கு என்ன ஆதாயம் பண்ணி கொடுத்தாங்கன்னு? நான் இன்னைக்கு பிரதமர் ஐயா கேரளாவில் போய் விழுஞ்சம் போர்ட்டை இனாகரேட் பண்றாரு. சி போர்ட்டை உலக அளவில் அந்த போர்ட்டுனால நம்ம நாட்டுக்கு பெருமை. ஆனா இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தவங்க யாரு? அடானி சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அடானி மூலமா தான் அந்த போர்ட் வந்திருக்குது. அதை கொடுத்தது யார்? அடானிக்கு காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ் தோழமையில் இருக்கக்கூடிய திமுக இங்க ஆட்சியில் இருக்குது. இந்த கேள்வியை முதல்ல கேளுங்க. காங்கிரஸ் உம்மன் சண்டி அவர் இன்னைக்கு இல்லை, அவர் மறைந்த தலைவர். நான் அதனால அவர் பேர் எடுக்கிறதுக்கு என்ன மன்னிச்சுக்காங்க. அவர் டைம்ல அந்த ப்ராஜெக்ட் அடானிக்கு கொடுத்தாங்க. டெண்டர் இல்லை, ஒன்றும் அவர் கூப்பிட்டு கொடுத்தாங்க கையில். அப்படி செஞ்ச காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட்டணியில் இந்த மாதிரி கார்பரேட்டுக்கு கொடுத்துட்டேன்னா அது கார்பரேட்டுக்கு கொடுத்ததா இல்லையா? கேளுங்க பின்ன.